இப்போ உன் மகனுக்கு கல்யாணம் நடக்கல நீ வருத்தப்படுறல, அவளை கொண்டு வந்து விட்டுட்டேனா அவளை நினைச்சு இப்ப வரைக்கும் கவலைப்பட்டு இருப்பிய. உன் குடும்பத்துக்கே நான் நல்லது செஞ்சிருக்கேன். எங்க வீட்டு பொண்ணு ரோட்ல பார்த்தா நீ என்ன பண்ணிருக்கணும்? எங்களுக்கு போன் பண்ணி சொல்லிருக்கணும். மானம் போதும் மரியாதை போதும் அது எங்களோட கவலை. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோமோ இல்ல வேற எதை பண்ணி வைக்கிறோமோ அது எங்களோட பிரச்சனை. அதை விட்டுட்டு நீ மட்டும் போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. ஐயோ புரியாம பேசாதேனே. என்ன என்ன புரியாம பேசுறாங்க? சக்தி பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? என் மக விஷயத்துல முடிவெடுக்கிறதுக்கு நீ யாரு? கேக்குறாருல சொல்லு. இத பாருப்பா முத்து, நடந்தது நடந்து போச்சு. தயவு செஞ்சு விட்டுடுங்கப்பா. வாங்க வந்து உட்காந்து சாப்பிடுங்க முதல்ல. ஆத்தா என்னதான் பேசிட்டு இருக்க? சாப்பாடு இப்ப சாப்பாடு தான் முக்கியமா? தெரியாம வீட்டுல சாப்பிட வந்துட்டோம். இன்னையோட எல்லாமே முடிஞ்சது. விட்ட குறை தொட்ட குறை எல்லா உறவையும் இன்னையோட ஒட்டுமொத்தமா முடிவிட்டோம். என்ன ஒட்டி உறவாடிட்டு இருக்கா? பாத்தா அந்த அக்கா கிட்ட தனியா சொல்லுவாங்க. அத வாத்தாடல பாத்தா மறைக்கணும்னு நான் நினைக்கலங்க. என்ன மன்னிச்சிடுங்க. என்னம்மா இம்பட்டு பெரிய விஷயத்த பண்ணிட்டு சாதாரணமா மன்னிப்பு கேக்குற? ஒன்னாலதே வீடு புகுந்து கதிரை அசிங்கப்படுத்திட்டு போறாங்க. அத்தை மாமா கிட்ட பேசிட்டு இருக்காங்க, நீங்க எதுக்கு குறுக்கால வரியா? ஏய் பேசவே பேசாத. நீ எல்லாத்துக்கும் கூட நின்னவதானே நீ? ஊர்ல இருந்து வந்து என்னென்னமோ சொன்னியேமா. அன்னைக்கு நீ போய் சொன்னதுக்கு பதிலா நடந்தது இதுதானே சொல்லிருக்கலாம்ல. இந்த நேரத்துல அத்தை வேற எதை பத்தியுமே யோசிக்கல.